நமஸ்காரங்கள். சூளைமேடிலிருந்து சுசீந்திரம் SKS மணி சாஸ்திரிகள் பேசுகிறேன். விஸ்வாவசு வருஷ பஞ்சாங்க படனம். இந்த புது வருஷமானது குரோதி வருஷம் பங்குனி மாதம் 30ஆம் தேதி 13/4/25 ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி 14/4/25 திங்கட்கிழமை அதிகாலை 2:22 மணிக்கு சர மகர லக்னத்தில் சந்திர ஹோரையில சர மேஷ ராசிக்குள்ள சூரிய பகவான் சஞ்சரிக்கிறார். விஸ்வாவசு அப்படிங்கிற நாமதேயத்தோட சித்திர வருஷ பிறப்பு சம்பவிக்கிறது. வருஷ ஆரம்பத்தில் வேத பண்டிதர்கள், ஆத்துவாத்தியார், ஜோதிட நிபுணர்கள் மூலமாக பஞ்சாங்க பலன கேட்பவர்கள் சகல க்ஷேமத்தையும் அடைவர் அப்படிங்கிறது நம்முடைய முன்னோர்களின் பரம்பரை அனுஷ்டானம். வசு அப்படின்னால் என்ன அர்த்தம் அப்படின்னால், வசு என்றால் தனம், தனம், வெல்த், பிரகாசம், பிரைட்னஸ், உலகம், நிறைவு என்று பொருள். இந்த வசு அப்படிங்கிற வாக்கியம் வேதத்தில் அடிக்கடி வந்துட்டே இருக்கும். அது ஒரு ஆசீர்வாத வாக்கியம். கல்யாணம் 4 நாள் உண்டு, இன்னைக்கும் கடைபிடிக்கிறோம். ஆனால் ஒரே நாளில் எல்லா பூஜைகளையும் நம்ம செஞ்சுடுறோம். 4 நாள் கல்யாணத்தில் 4ஆம் நாள் ராத்திரி மாப்பிள்ளை மடியில் பொண்ணை உட்கார சொல்லி மாப்பிள்ளை பொண்ணை ஆலிங்கனம் பண்ணிட்டோம். சாந்தி முகூர்த்த அறையில் ரூமில் சாஸ்திரிகளும் இருந்து ஒரு அரை மணி நேரம் ஜபம் உண்டு. அதுக்கு பேர் கர்ப்பாதானம். கர்ப்பாதானம் அப்படின்னு சொல்லுவா. அது வழக்கத்தில் உண்டு. அதை இப்பவும் நம்ம பண்றோம். பகல்லேயே வாத்தியார் செஞ்சுடுறார். அந்த கர்ப்பாதான பூஜைக்கு யார் அதிபதினு கேட்டால் விஸ்வாவசு என்கிற கந்தர்வராஜன் ஆகும். விஸ்வாவசு என்கிற கந்தர்வராஜன். அந்த கந்தர்வராஜன் அந்த மந்திரத்தில் திரும்ப 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 ஒரு ஆசீர்வாத மந்திரம் சொல்லுவார். 10 மாதம் பூர்ணமான கர்ப்பம் ஏற்படணும், குறை பிரசவம் இருக்கக்கூடாது, சுக பிரசவமா இருக்கணும், ஜீவஸ்ல புத்திரனா பிறக்கணும், பூர்ண அவயவங்களோட குழந்தை பிறக்கணும், குழந்தை பூர்ணமான ஆயுளோட இருக்கணும் அப்படின்னு ஆசீர்வாதம் மந்திரம் வந்துட்டே இருக்கும். அந்த விஸ்வாவசு நாமக கந்தர்வராஜனின் விசேஷ வருஷம்தான் இந்த விஸ்வாவசு வருஷம். பல ஆயிரம் விஸ்வாவசு வருஷங்களை ஆராய்ந்து ரிஷிகளும்
சித்தர்களும் விஸ்வாவசு வருஷம் எப்படி இருந்தது, எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இடைக்கால சித்தர் எங்கப்பட்ட ஒரு சித்தர் வெண்பா என்கிற பாடல் மூலமா நமக்கு சொல்லி இருக்க. இதுல நம்ம சந்தோஷப்பட வேண்டியது என்னென்னால், தமிழை தவிர எந்த மொழியிலும் இந்த வெண்பா அப்படிங்கிறது இல்லவே இல்லை. அந்த இடைக்கால சித்தர் இந்த விஸ்வாவசு வருஷத்தை பத்தி வெண்பாவில் என்ன சொன்னார்? விஸ்வாவசு வருஷம் வெள்ளாண்மை ஏறும், பசு ஆடு மாடு பலிக்கும், சிசு நாசம், மற்றையரோ வாழ்வார்கள், மாதவங்கள் மீறுமே, ஒத்துல உலகில் நல்ல மழையுண்டு. ஒத்துலகில் நல்ல மழையுண்டு என்ன அர்த்தம்? விஸ்வாவசு வருஷம் வெள்ளாண்மை செழிக்கும், விவசாயம் தழைக்கும், கொழிக்கும். பசு ஆடு மாடு நாலுகால் ஜீவராசிகள் அதிக பலனை கொடுக்கும். ஜனங்களுக்கு பக்தி மார்க்கம் அதிகப்படியாக வளரும், ஏற்படும். உலகில் நல்ல மழை இருக்கும். இவ்வளோன்னு சொல்லிட்டோ நடுவுல ஆனால் சிசுக்கள் நாசம் அப்படின்னு சொல்லிட்டார். ஒரு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு சிசுக்கள்னு பேர். அதாவது இங்கிலீஷ்ல இன்ஃபேண்டுங்கிறோம் சிசுக்கள். 5 வருஷத்துக்கு முன்னாடி சார்வரி வருஷம் வந்தது. அந்த சார்வரி பஞ்சாங்கத்தில் இந்த வருஷ வெண்பாவில் குறிப்பிட்டபடி பல கோடி பேர் இறந்து போயிட்டா. உங்களுக்கு தெரியும், கோவிடு வந்தது. அதுபோல இந்த வருஷம் சிசுக்கள் நாசம் என்று கூறி கஷ்டம் ஒன்றுமே வரக்கூடாது. அதை தவிர்க்க என்ன வழின்னு சொல்லிட்டாவா. ஒரு வயசு ஆன பிற்பாடுதான் சிசுக்களுக்கு ஆத்மபலம் கிடைக்கும். அதனால் ஆத்மகாரகன் சூரியனை எல்லாரும் வீட்டை விட்டு வெளியில வரும்போது குறைந்தபட்சம் ஒரு க்ஷணமாவது சூரியனை பார்த்து லோகத்தில் உள்ள எல்லா குழந்தைகளும் நீண்ட ஆயுள பெறணும் அப்படின்னு நம்மெல்லாம் பிரார்த்தனை செஞ்சுட்டு தான் காம்ப 4 மணிக்கு போகிறோமோ, 6 மணிக்கு வெளியில் போகிறோமோ, 12 மணிக்கு போகிறோமோ செய்யணும். அதே மாதிரி ஆத்மகாரகன் சிவனையும் வழிபடணும். ஆதித்ய ஹிருதயம் ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் ஜபம் பண்ணவோ கேசட்டு போட்டு கேட்கவோ செய்யணும். சூரிய நமஸ்காரம் பண்ணணும். நம்ம குடும்பத்தில் சிசுக்கள் இருக்காளோ இல்லையோ, நம்ம இந்த சின்ன பிரார்த்தனை லோகத்தில் உள்ள சிசுக்களுக்காக செஞ்சோமானால் சிசுக்களுக்கு மரண பயம் நம்மால பனி மாதிரி விலகிடும் அப்படின்னு சித்தர்கள் சொல்லியிருக்கா. அது நம்ம செய்வோமே, சமமில்லாம சின்ன கஷ்டம். அடுத்தாப்புல விஸ்வாவசு வருஷத்துக்கு நிகரான மற்ற வருஷங்கள். சாலிவாகனம் 1947-48, கலி 5126, மிச்சம் சேஷம் கலி 4,26,874. இன்னும் 4.5 வருஷம் இருக்கு. 4.5 லட்சம்
வருஷம் இருக்கு. கொல்லம் ஆண்டு 1200 1201. விக்ரம சகம் 2081 82. வள்ளுவர் ஆண்டு 2057. பிரபவாதி பிரபவ விபவ ஆரம்பிச்சு தமிழ் வருஷங்கள் 60. அதில் விஸ்வாவசு 39வது வருஷம். இந்த வருஷத்துக்கு நாயகர்கள் அதிபதிகள் யாருன்னு கேட்டா ராஜாவோட சேனாதிபதியும் அர்க்காதிபதியும் மேகாதிபதியும் சூரிய பகவான். அவர்தான் தகப்பனார். அவருக்கு இந்த பொறுப்பு கிடைச்சது ரொம்ப விசேஷம். மந்திரி சந்திர பகவான் தாயார். தாயார்கிட்ட மந்திரி பொறுப்பை இந்த வருஷம் கொடுத்திருக்கா. தானியாதிபதி தானியங்கள் செவ்வாயிட்ட கொடுத்திருக்கா. அவன்தான் பூமிகாரகன். ரொம்ப விசேஷம். சசியாதிபதி கரிகாய் பூச்சி புழு தொல்லை இல்லாம உளுத்து போகாம பூர்ணமான விளைச்சல் ஏற்படுறதுக்கு குருவருள் வேணும். அந்த குரு பகவானே சஸ்யாதிபதி. நீரசாதிபதி தேயிலை காபி மது லாகரி வஸ்துக்கள். இதுக்கு அதிகம் ஜலம் வேண்டாம். புதன் அக்னி கிரகம். அவனுக்கு புத பகவானுக்கு நீரசாதிபதியும். இந்த வருஷ தேவதை ஹிரண்ய கர்ப்பர். தங்கமான பூர்ணமான ஜீவராசிகள் கர்ப்பத்திலிருந்து வரிவர்ணம் செழிப்பு. பசு நாயகர் கோபாலன். கோ பசு நாயகர் சம்ரக்ஷகர் ஸ்ரீகிருஷ்ணன். அப்படியாக இந்த வருஷ நாயகர்கள் ரொம்ப விசேஷமா இருக்கா. மழையை பற்றி சொல்லும்போது 100 யோஜனை உயரமும் 60 யோஜனை அகலமும் கொண்ட அளவிற்கு ஒரு மழைக்கால்னு பேர். லிட்டர் படி கிலோகிராம் மாதிரி. 1 யோஜனை அப்படிங்கிறது 8 மைல். அப்படியானால் 800 மைல் உயரமும் 480 மைல் அகலவும் கொண்ட ஒரு மலைக்கால். 2 மலைக்கால் 1600 மைல் உயரம் 960 மைல் அகலம் கொண்ட மழை உண்டு. நிறைய மழை. அதுல 10 பாகம் சமுத்திரத்துல விழுந்துருமா. 20 பாகமா பிரிச்சா 10 பாகம் சமுத்திரத்துல விழுந்துருமா. பாலைவனமான நாடுகள் துபாய் அங்கெல்லாம் தண்ணி கஷ்டம் கடுமையா உண்டு. அந்த பெய்யக்கூடிய மழையில 10 பாகம் கடல்ல விழுந்துரும் சொல்லிட்டா. 20 பாகமா பிரிச்சு 10 பாகம் கடல்ல விழுந்துரும். கடல் தன்னை டீசாலினைசேஷன் பண்ணி நாட்டுக்கு தேவையான சுத்த ஜலம் எடுத்துக்கிறா. அதுவும் வீணா போதே. 6 பாகம் மலையில விழுமா. மலைகள்ல அருவி ஆறாக ஓடி எல்லாமே அந்த ஜலம் பூமிக்கு தான் வரும். 4 பாகம் பூமியில மழை பெய்யும். அந்த பூமி மழை நிலம் குளம் கொட்டை அணைகள்ல சேமிச்சு வைக்கிறோம். அதிகப்படியான நீரை கடல்ல கலக்கிறோம். அதனால பூமிக்கு இந்த வருஷம் தண்ணி கஷ்டமே இல்லை. 10 காத்தழுத்த மண்டலம் ஏற்பட்டு 7 அளவு புயலா மாறி நின்று மழை பெய்யும். மழைக்கு குறவில்லை. சித்திரை ஆனி புரட்டாசி மார்கழி தை. சித்திரை ஆனி புரட்டாசி மார்கழி தை நல்ல மழை. வைகாசி ஆவணி ஐப்பசி. வைகாசி ஆவணி ஐப்பசி மிதமான மழை. ஆடி கார்த்திகை பங்குனி
ஆடி கார்த்திகை பங்குனி குறைவான மழை. இந்த மேலே சொல்லப்பட்ட மழைகள் எந்தெந்த பிராந்தியத்தில் எந்தெந்த இடங்களில் மழைக்காலமோ அங்கு பெய்யும் அப்படின்னு எடுத்துக்கணும். குறைவில்லாத மழை.